அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை வைத்து அவனுடைய கடைசி இடம் சுவர்க்கமா அல்லது பயங்கரமான நரகமா என்பதை தீர்மானிக்க முடியும். உலகத்திலே அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட, அல்லாஹ் தடை செய்த சில பாவங்களை மனிதன் செய்ததனால் அதிலே விருப்பம் கொண்டு தொடர்ச்சியாக அந்த பாவங்களிலே இருப்பதனால் தௌபா இல்லாமல் அதே பாவத்தோடு மரணித்தால் அவைகள் அவன் நரகத்திற்கு போவதற்கு காரணமாக அமைகிறது. அப்படியான பயங்கரமான மிக மோசமான சமூகத்திலே கேவலத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தான் வாழக்கூடிய மஹல்லாவுக்கும் தான் இருக்கக்கூடிய அந்த குடும்ப அந்தஸ்தையே உடைத்தெறியக்கூடிய மிக பயங்கரமான அந்த நரகத்துடைய பாவங்களில் ஒன்றுதான் ஜினா, விபச்சாரம். ஆக பெரிய ஒரு கொடூரமான பாவம். இது பாவம் மட்டுமல்ல, இதனுடைய தண்டனையை அவர் உலகத்திலே அனுபவித்தே அவர் மரணிப்பார். அவருடைய குழந்தைகள் அனுபவிக்க வேண்டி வரும், அவருடைய மனைவி அனுபவிக்க வேண்டி வரும். அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு நன்மை எப்படி தொடராக வருமோ அதே போன்று அந்த பாவம் தன்னுடைய குழந்தை, குழந்தையின் குழந்தை, தன்னுடைய பரம்பரையையே பாதிக்க செய்யும். அப்படியான ஆக கொடூரமான ஒரு பாவம் தான் விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய பாவம். ஏனைய பாவங்களை அல்லாஹ் நேரடியாக குர்ஆனிலே தடுத்திருக்கிறான். வலா தஅகுலு அம்வாலல் யதாமா, அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடாதீர்கள். வலா தஷ்ரபுல் ஹம்ர, மதுபானம் குடிக்காதீர்கள். வலா தக்துலு அன்ஃபுஸகும், நீங்கள் உங்களை கொலை செய்து கொள்ளாதீர்கள், தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள். நீங்கள் ஏனைய பாவங்களை செய்து விடாதீர்கள். வலா தஅகுலு ரிபா, நீங்கள் வட்டியை சாப்பிடாதீர்கள். இப்படியாக அநேகமான பாவங்களை நேரடியாக அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அந்த பாவங்களை செய்ய வேண்டாம் என்கிறான். ஜினாவை பொறுத்தமைப்பில், விபச்சாரத்தை பொறுத்தமைப்பில் ஜினா செய்ய வேண்டாம் என்று சொல்லல்ல, வலா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தை நெருங்கவும் வேண்டாம். வட்டிக்கு நெருங்க வேண்டாம் என்று சொல்லல்ல, வட்டியை சாப்பிட வேண்டாம் என்கிறான். அனாதைகளின் சொத்துக்களை நெருங்க வேண்டாம் என்று சொல்லல்ல, அந்த அனாதையின் சொத்துக்களை சாப்பிட வேண்டாம் என்கிறான். தற்கொலையின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொல்லல்ல, தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்று நேரடியாக சொன்னான். விபச்சாரத்தை, ஜினாவை சொல்லும் பொழுது வலா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே வேண்டாம் என்கிறான். உலமாக்கள் இந்த கட்டளைகளுக்கு மத்தியிலே இருக்கும் வேறுபாடுகளை ரொம்ப தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லாமல் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று ஏன் சொன்னான் என்றால், விபச்சாரத்தை தூண்டக்கூடிய காரியங்களில் ஈடுபட வேண்டாம். அந்த காரியங்கள் இவரை விபச்சாரத்தின் பக்கம் தள்ளும். தன்னுடைய வீட்டுக்கு போவதாக இருந்தாலும், வயது வந்த ஆண்கள் தன்னுடைய தாயிடத்திலே நுழைவதாக இருந்தாலும் எந்தெந்த நேரத்தில் நுழைய முடியும், அப்படி நுழைவதாக இருந்தால் அனுமதி கேட்க வேண்டும். 3 நேரங்களில் வீட்டுகளுக்கு உள்ளால் நுழைய வேண்டாம். அது ஃபஜருக்கு முந்தின நேரம், ஐஷாவுடைய பிந்தின நேரம். குர்ஆன் சொல்லுது, ஆடைகளை களைந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஓய்வுடைய நேரங்களில் அனுமதி இல்லாமல் வீடுகளுக்குள் நுழைய வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இது விபச்சாரத்தை தூண்டலாம். இரண்டாவது, அந்த பாவத்திற்கு துணை போகக்கூடிய சில வழிகளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்தான். விசேஷமாக பெண்களுடைய விடயத்தில் ஃபலா தக்லஅன பில் கவுல், நீங்கள் ஆண்களோடு பேச தேவைப்பட்டால்
அது ஒரு போன்லையாக இருக்கலாம், நேரடியாக இருக்கலாம், வியாபாரத்தின் பொழுதாக இருக்கலாம், சாட்சி கூறக்கூடிய அந்த மஜ்லிஸாக இருக்கலாம், காதிக்கு முன்னால இருக்கலாம். உங்களுடைய வார்த்தைகளை குலைந்து பேசாதீர்கள். எங்களுடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் கொணட்டாதீர்கள். வளைந்த அந்த வார்த்தைகளை கொண்டு பேசாதீர்கள். அது ஜினாவுக்கு தூண்டும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா. இதே போன்று பெண்களுக்கு சொல்கிறான், வெளியே போகும் பொழுது நீங்கள் அத்தறுகளை பூசிக்கொண்டு போக வேண்டாம், நீங்கள் வாசன திரவியங்களை பூசிக்கொண்டு போக வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ஆபத்தாக பயங்கரமாக சொன்னார்கள். ஒருவன் விபச்சாரம் செய்தான் என்பதற்கு தெளிவான 8 கண்கள் பார்த்திருக்க வேண்டும். இதுதான் மார்க்கத்துடைய சட்டம். 8 கண்கள் என்றால் 4 பேர்கள் விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்திருக்க வேண்டும். 3 பேர் கண்டு 4வது நபருடைய அந்த வார்த்தையிலோ அவர் கண்டதிலேயோ வித்தியாசமான கருத்து இருந்தால் அப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவ்வளவு தூரத்துக்கு ஆதாரங்கள் நிறுவப்படக்கூடிய ஒரு பயங்கரமான பாவம் ஜினா. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் மனம் பூசிக்கொண்டு வெளியே போவதை நபி அவர்கள் எவ்வளவு எச்சரித்தார்கள் என்றால், அஹ்மதுல திர்மிதியில வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயோ இம்ராத்தின், யாராவது பெண் அவள் ஃபர்தா அணிந்து போகட்டும், ஃபர்தா இல்லாமல் போகட்டும், யாராவது ஒரு பெண் இஸ்தஅதரத், அவர் அத்தர் பூசியிருக்கிறாள், வாசம் அடிக்கக்கூடிய ஒரு வாசன திரவியத்தை பூசியிருக்கிறாள், ஒரு பெர்ஃபியூம் பூசியிருக்கிறாள், ஒரு பவுடரை யூஸ் பண்ணிருக்கிறாள், இவளுடைய உடம்பிலிருந்து அந்த வாசம் வெளியாகிறது. இவள் ஒரு பஸ் வண்டியில் ஏறுகிறாள், ஆண்கள் கூட்டமாக இருக்கும், அது ஒரு பெற்றோருடைய கூட்டமாக இருக்கேலும், அது பாடசாலையில் இருக்கேலும், அது ஒரு சந்தையில் இருக்கலாம், அல்லது பஸ் வண்டியில் இவள் ஏறும் பொழுது அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இவள் பூசி இருக்கும் வாசன திரவியத்தை நுகரலாம். அந்த பெண் பூசி இருக்கும் அந்த வாசன திரவியம் இதை ஆண்கள் நுகர்ந்தால் ஃபயஜிது ரிஹஹா ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரி என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முன்னால் சொல்லப்பட்ட மார்க்கத்துடைய சட்டத்துக்கும் இந்த ஹதீஸையும் கம்பேர் பண்ணி நீங்கள் சமப்படுத்தி பாருங்கள். ஜினாவை நிறுவுவதற்கு 8 கண்கள் பார்த்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவன் ஒரு விபச்சாரன் என்று சொல்லலாம், அல்லது ஒரு விபச்சாரி என்று சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுக்கு புலன்படாத, தொட்டு உணர முடியாத ஒரு வாசத்திற்கு விபச்சாரி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு தூரத்திற்கு பெண்கள் பயப்பட வேண்டும். வாசம் இல்லாமலா பெண்கள் வெளியே போகிறார்கள், ஆண்களுக்கு மத்தியில் புலங்குகிறார்கள். நபி அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், அதற்கு அண்மித்த வார்த்தைகளை சொல்லல, ஃபஹிய ஜானியா, விபச்சாரி என்றே சொன்னார்கள். எனவேதான் இது போன்ற காரியங்கள், விபச்சாரத்தை தூண்டக்கூடிய செயல்கள், அது போன்ற நடவடிக்கைகள், ஆண்கள் பெண்கள் அதிலே ஈடுபட்டால் யார் இந்த விடயங்களிலே பராமுகமாக இருப்பார்களோ, கவனம் இல்லாமல் இருப்பார்களோ, இதிலே யார் கணக்கெடுக்காமல் நடந்து கொள்வார்களோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் விபச்சாரம் நடக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனிலே எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆண்களை தான் முற்படுத்தியிருக்கிறார். வல் முஃமினூன வல் முஃமினாத், ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள். வல் முஸ்லிமூன வல் முஸ்லிமாத், ஈமான் முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள். நோன்பு பிடிக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்கள். சதகா கொடுக்கும் ஆண்கள், சதகா கொடுக்கும் பெண்கள். வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகா, குற்றத்தை சொல்லும் பொழுது களவெடுத்த ஆண், களவெடுத்த பெண், அவர்கள் இருவர்களுடைய கையையும் வெட்டுங்கள். குர்ஆனிலே அதே அநேகமான ஆயத்துகளில் ஆண்களை முற்படுத்தி பின்னால்தான் பெண்களை சொல்லுவான்.
ஆனால் விபச்சாரத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஜினாவை சொல்லும் பொழுது அங்கே முதலாவது பெண்ணை முற்படுத்தினான். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்யும் பெண்களும் விபச்சாரம் செய்யும் ஆண்களும். எல்லா ஆயத்துகளிலேயும் ஆண்களை முற்படுத்தி ஜினாவிலே பெண்களை அல்லாஹ் முற்படுத்தினான். தஃப்சீருடைய உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஒரு ஆண் விபச்சாரம் செய்வது என்பது அதற்கு அனுகூலங்கள், அதற்கு இடம்பாடுகள் இருக்குது. ஆனால் ஒரு பெண் விபச்சாரம் செய்வதாக இருந்தால் அவள் பல திரைகளை அகற்ற வேண்டும். பல திரைக்கு பின்னால இருந்துதான் தன்னை கொடுக்க வேண்டும். வெட்கம் என்ற ஆடையை களைய வேண்டும். அவள் குலைந்து பேச வேண்டும். ஆண்களை கவருவதற்காக அவள் ஆடை அணிய வேண்டும். அந்த ஆண்களை மயக்க வேண்டும். அந்த ஆணோடு அவள் பேசி தன்னுடைய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பாவம் செய்வதற்குண்டான வார்த்தைகளை ஸ்லேடையாக நக்கலாக அவள் பேச வேண்டும். இப்படி பல திரைகளை தாண்டினதற்கு பின்னால் அவளால் விபச்சாரம் நடைபெறும். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அப்படி ஒரு பெண் எல்லா திரைகளையும் அகற்றி அவள் விபச்சாரம் செய்வதாக இருந்தால் உலகத்தில் ஆக கேடு கெட்ட பெண் அவள் தான். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரத்தில் மாத்திரம் அந்த பெண்களை முற்படுத்தினான். ஆண்களை விட அல்லாஹ் பெண்களை முற்படுத்தினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஆக பயங்கரமான ஒரு குற்றம். இது ஒரு லேசான பாவம் அல்ல. தன்னுடைய வாழ்க்கையை பல விதத்திலும் பாதிக்கக்கூடிய ஆக பயங்கரமான ஒரு பாவம் என்பது அது விபச்சாரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவத்துடைய நிலையை சொன்னார்கள். களவெடுக்கும் பொழுது அந்த களவு மார்க்கத்தில் சில வேளை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு களவாக மாறலாம். பசியாக இருக்கிறார், உயிர் போக போகுது, களவெடுத்து சாப்பிட்டால் என்னுடைய உயிரை தக்க வைத்துக் கொள்ளலாம், பின்பு உரியவரிடத்தில் மன்னிப்பு கேட்கலாம், அல்லது ஒருவர் எனக்கு அனுமதி தருவார் என்ற உறுதி இருந்தால் அவருடைய பொருளை கேட்காமல் எடுக்கலாம். இப்படியான எந்த ஒரு வழியும் விபச்சாரத்திற்கு கிடையாது. இப்படி எந்த ஒரு முறையும் விபச்சாரத்திற்கு கிடையாது. இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால், எந்த ஒரு மார்க்க சட்ட புத்தகத்திலும் களவெடுத்தவன் காஃபிராக மாறுவான் என்பதாக இல்லை. அவனுக்கு மன்னிப்பு இருக்கிறது. அல்லது ஒரு அனாதையுடைய சொத்தை எடுத்தவன் காஃபிராகிட்டான் என்பது இல்லை. விபச்சாரத்துடைய விஷயத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரில இருக்கிறது. லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒருவன் அந்த பாவம் செய்யும் பொழுது அவனுடைய ஈமான் முழு உடம்பிலிருந்தும் கலட்டப்பட்டு தான் அந்த பாவம் செய்கிறான். அந்த பாவம் நடக்கும் பொழுது அவன் ஒரு முஸ்லிமாக இருக்க மாட்டான், காஃபிராக இருந்துதான் அந்த பாவத்தை செய்வான். அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஸனர் ரஜுல், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்ய முற்படுகிறார், ஆயத்தமாகிறார், அந்த பாவத்திற்கு தயாராகிறார். இந்த பாவத்தை செய்யும் பொழுது ஹரஜ மின்ஹுல் ஈமான், அவனுடைய முழு உடம்பிலிருந்தும் ஈமான் கலட்டப்படும். காஃபிராக இருப்பான். விபச்சாரம் நடக்கும் பொழுது அவன் ஒரு முஸ்லிமாக இருக்க மாட்டான். அந்த ஈமான் கலட்டப்பட்டு கான அலைஹி கல்லுல்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னார்கள், உங்களுடைய தலைக்கு மேலால் ஒரு குடை இருந்தால், நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு உருவம் குடை போன்ற ஒன்று தலைக்கு மேல இருந்தால் எப்படி இருக்குமோ, இது போன்று அவன் விபச்சாரம் செய்யும் பொழுது ஈமான் அவனுடைய உடம்பிலிருந்து கலட்டப்பட்டு தலைக்கு மேலால் தொங்கிக் கொண்டிருக்கும்.
எப்பொழுது அந்த பாவத்தை செய்து முடிக்கிறானோ, விபச்சாரம் எப்படி அவன் செய்து முடிக்கிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதன் கதஅ ரஜஅ மின்ஹுல் ஈமான், விபச்சாரம் செய்து முடிந்தவுடன் அந்த ஈமான் அவனுடைய உடம்பில் திரும்ப வந்து சேரும் என்று சொன்னார்கள். செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் முஃமினாக இருந்து செய்ய மாட்டான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த பாவம் நடந்தது. அதற்குண்டான தண்டனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றினார்கள், தண்டனையை கொடுத்தார்கள். புகாரியில் வரக்கூடிய சரித்திரம், ஒருவர் இருந்தார், மாஇஸ் இப்னு மாலிக் அல் அஸ்லமி அல்லது அத்தமீமி. அவர் அஸ்லமி கோத்திரத்தை சேர்ந்தவர், அவர் தமீமி கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு மதனி, மதீனாவை சேர்ந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருடைய கூட்டத்திற்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்து ஒரு கடிதம் எழுதினார்கள். மாயிஸ், நீ இஸ்லாத்திற்கு வர வேண்டும், உன்னோடு இருக்கக்கூடிய சக தோழர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதினார்கள். இவர் ஒரு கட்டம் விபச்சாரம் செய்தார். அவருடைய அந்த ஜினாவை அவருடைய ஒரு கூட்டால் இருந்தால் ஹுதைல், அவர் சொன்னார் மாயிஸை பார்த்து, இந்த தவற மறைச்சிடு என்று சொன்னார். மாயிஸ் சொன்னார், இல்ல, நான் இத மறைத்து அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக இருக்க விருப்பப்படல. நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் அதற்கான ஒரு தௌபாவை நான் வாங்கிக் கொள்ள போகிறேன் என்றார். விபச்சாரம் ரெண்டு வகை. திருமணம் முடிச்ச ஒருவர் விபச்சாரம் செய்தால் அவருக்குண்டான சட்டம் வேறு. திருமணம் முடிச்சாத ஒரு வாலிப பெண் அவர் விபச்சாரம் செய்தால் அவருக்குண்டான தண்டனை வேறு. மாயிஸ் திருமணம் முடித்த ஒருவர் முஹ்சினாக இருந்தார், திருமணம் முடித்த ஒருவராக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸனைது, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாயிஸே, நீ மதுபானம் குடித்தாயா? அபிக ஜுனூனுன், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதா? இல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு பைத்தியம் இல்ல, நான் உண்மையிலே சொல்லுகிறேன், ஸனைது, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ செய்திருக்க மாட்டாய், போய்விடு என்று சொல்ல, அவர் திரும்ப கொஞ்சம் நடந்து திரும்ப வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீ மதுபானம் கொடுத்தாயா? அந்த போதையிலேயா கதைக்கிறாய்? இல்ல யா ரசூலல்லாஹ், நான் மதுபானம் அறிந்தவில்லை, நான் உண்மையிலே விபச்சாரம் செய்து விட்டேன். நாலாவது விடுத்தம், மூன்றாவது விடுத்தம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவத்தை எவை பண்றார்கள், மறுக்கிறார்கள். மாயிஸ், நீ தெளிவான முறையில் பேசி, விபச்சாரம் செய்தாய் என்று சொல்லுகிறாய், இது உண்மையான செய்தியா? லஅல்லக கப்பல்த அவ் கமஸ்த அவ் நவர்த, நீ கட்டி அணைத்திருப்பாய் மாயிஸ், நீ முத்தம் கொடுத்திருப்பாய் மாயிஸ், நீ அவளை பார்த்திருப்பாய் மாயிஸ், நீ விபச்சாரம் செய்திருக்க மாட்டாய் மாயிஸ். இல்லையா ரசூலல்லாஹ், தஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்கள், சுத்தமாக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் கேட்டார்கள், உன்னை எதிலிருந்து சுத்தப்படுத்த வேண்டும்? யா ரசூலல்லாஹ், விபச்சாரத்திலிருந்து என்னை சுத்தப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாயிஸுடைய கதையை கேட்டு சொன்னார்கள், மாயிஸ் திருமணம் முடித்தவராக இருக்கிறார், இவருக்கு மார்க்கத்துடைய சட்டம், இவரை உயிரோடு ஒரு குழியில் கழுத்து வரைக்கும் அவரை புதைத்து அவருடைய தலைக்கு கல்லுகளால் அடிக்கப்பட்டு அவர் ரஜம் செய்யப்பட வேண்டும், கல்லால் அடித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுது தாரீக் இப்னு சஅத் அத்தபகாத்துல் குப்ரா, இமாம் இப்னு சஅத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இஸ்லாத்திலே செய்யப்பட்ட முதலாவது கல்லடிச்சு கொள்ளும் தண்டனை தான் மாயிஸுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த தண்டனை தான் இஸ்லாத்தில் முதலாவது கல்லடிக்கப்பட்டது, கொலை செய்யப்பட்டது. இப்பொழுது மாயிஸ் கொலை செய்யப்படுகிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சரித்திரத்தை அங்கிருந்த சஹாபாக்கள் ஆச்சரியமாக வட்டம் வட்டமாக இருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, தொடர்ச்சியாக 2 நாட்கள் சஹாபாக்கள் மாயிஸ் கொலை செய்யப்பட்டதை பற்றி கதைத்துக் கொண்டிருந்தார்கள். அதிலே 2 கூட்டத்தினர்கள் 2 கருத்துக்களை சொன்னார்கள். ஒரு கூட்டத்தினர்கள் சொன்னார்கள், இதோ மாயிஸ் அவருடைய தவறை செய்துவிட்டு தன்னை அவர் இழிவுபடுத்திக் கொண்டார் என்ற ஒரு கருத்திலே ஒரு கூட்டம் இருந்தது. அடுத்த கூட்டம் சொன்னார்கள், மா அஃபலு தௌபா, மாயிஸுடைய தௌபா என்ன தௌபா, இதை விட மிகப்பெரிய ஒரு தௌபா இருக்குமா என்று கேட்டார்கள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்லிஸுக்கு வந்து உட்கார்ந்தார்கள். வந்து கேட்டார்கள், நீங்கள் மாயிஸ் கொலை செய்யப்பட்டதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாயிஸுக்கு அல்லாஹ் கொடுத்த தௌபாவை என்னுடைய உம்மத்தினர்களுக்கு பிரித்து கொடுத்தால் என்னுடைய உம்மத்துடைய எல்லோருடைய பாவமும் மன்னிக்கப்படும். அவ்வளவு பெரிய ஒரு தௌபாவை மாயிஸ் அடைந்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொல்லி அந்த கதையை முடிக்கிறார்கள். இது ஹிஜ்ரி 8ல இது நடக்குது. ஹிஜ்ரி 9 ஆகும் பொழுது அடுத்த வருஷம் 2வது ஒரு ஜினா நடைபெறுகிறது. அது அஸ்தி கோத்திரத்தை சேர்ந்த காமிதியா என்று சொல்லக்கூடிய பெண்ணுடைய விபச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே தன்னுடைய நிலையை கருதவில்லை, மார்க்கத்துடைய சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். அந்த காமிதியாவுடைய பெண் வருகிறாள், அவளும் வந்து தன்னுடைய விபச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விதத்தில் விசாரிக்கிறார்கள். விபச்சாரம் செய்ததாகவே ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது உன்னுடைய வயிற்றில் குழந்தை இருக்கிறது, குழந்தையை சுமந்த உனக்கு ரஜம் செய்ய முடியாது, நீனும் திருமணம் முடித்து விபச்சாரம் செய்திருக்கிறாய், இந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா என்று சொன்னார்கள். அப்பொழுது சிறிது காலத்திற்கு பின்னால் காமிதியா என்ற பெண் குழந்தையை பெற்றெடுத்து வருகிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காமிதியாவே, இது உன்னுடைய குழந்தை, விபச்சாரத்தின் மூலம் பிறந்த இந்த குழந்தையை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் தானாக சாப்பிடக்கூடிய ஒரு பருவம் அடையும் வரைக்கும் நீ வளர்க்க வேண்டும், அதற்கு பின்னால் உனக்கு அந்த தண்டனை வழங்கப்படும். பின்பு அந்த பெண் அனுப்பப்பட்டால் அந்த பெண் தன்னுடைய குழந்தையிலே கையிலே ஒரு ரொட்டி துண்டு அல்லது வேறொரு சாப்பாட்டை சுமந்து கொண்டு வந்து நபியிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், விபச்சாரத்திலிருந்து துப்புரவு செய்யுங்கள், கியாமத்துடைய நாளையில் நான் மாட்டக்கூடாது என்று நபியிடத்திலே சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு ஹத்தை நிறைவேற்றுகிறார்கள். அவளுடைய தலை நொறுக்கப்படுகிறது, கல்லுகளின் மூலம் அவளுடைய தலைக்கு அடிக்கப்படுகிறது, அவள் இறந்து போகிறாள், அவளுடைய இரத்தங்கள் எல்லாம் தெரிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காமிதியாவுக்கு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். உடனே கூட்டத்திலே உள்ளவர்கள் ஃபகஃபரல்லாஹு லஹ் யா காமித், யா அல்லாஹ், இந்த பெண்ணை நீ மன்னித்து இவளை சுவர்க்கவாசியாக ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் விபச்சாரத்திலே இருந்து துப்பரவாட மாயிஸுடைய தௌபாவுக்கு பின்னால் அடுத்த ஸ்தானத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு தௌபாவை இந்த காமிதியா வாங்கி கொண்டு விட்டாள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவத்தை மறைக்கவில்லை, சமாளிக்கவில்லை, அவனுடைய குடும்ப அந்தஸ்தை பார்க்கவில்லை, குழந்தையின் முகத்தை பார்த்தாவது நபிக்கு இரக்கம் வரவில்லை. காரணம், குர்ஆனுடைய ஆயத் சொல்லுது, வலா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபா, நீங்கள் விபச்சாரம் செய்தவர்களுக்கு ஹத்தை நிறைவேற்றும் பொழுது இறக்கப்பட வேண்டாம், இறக்கப்பட்டால் கியாமத்துடைய நாளையில் நீங்கள் மாட்டுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனையை கொடுத்தார்கள். இதே போன்று நபியுடைய காலத்தில் ஒரு வழக்கு வருகிறது. 2 நபர்கள் நபியிடத்திலே வந்து சொன்னார்கள். சம்பவத்தை சொல்ல முன்னாலேயே நபியை பார்த்து ஒரு காரமான வார்த்தையை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு கதையை கொண்டு வந்திருக்கிறோம், இந்த கதையிலே அல்லாஹ்வுடைய தீர்ப்பை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தீர்ப்பை தான் சொல்லுவேன்.
இரண்டாவது மனிதரும் பேசினார். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, வஹுவ அஃப்கஹு மின், முதலாவது மனிதனை விடவும் அவர் சிறந்தவர், அவர் ஒரு அறிவாளி, அவர் ஒரு ஃபகீஹாக இருந்தவர். அவரும் சொன்னார், அல்லாஹ்வுடைய தீர்ப்பிலே இருக்கும் சட்டத்தை நிலைநாட்டுங்கள். இதோ நாங்கள் 2 பேர்களும், இதோ இவருடைய மகன் என்னிடத்திலே வேலை பார்த்தார், வேலை செய்தார், என்னுடைய வீட்டுக்கு வேலை செய்ய வருவார். அப்படித்தானே இந்த காலத்திலேயும் விபச்சாரம் நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் சொல்கிறார், இவர் என்னுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார், என்னுடைய மனைவியுடன் விபச்சாரம் செய்து விட்டார் யா ரசூலல்லாஹ். இதோ என்னுடைய மகனை அழைத்து வந்திருக்கிறேன், இவருடைய மனைவியோ வீட்டிலே இருக்கிறாள், இவர்களுக்கு என்ன தண்டனை? சொன்னார்கள், நபியிடத்திலே அந்த தீர்ப்பை கேட்க முன்னால் எங்களுடைய பகுதியிலே ஒரு அறிவாளி இருந்தார், நாம் அவரிடத்திலே போய் தீர்ப்பு கேட்டோம். பாப்பா சொன்னாரு, மகனை மன்னித்து விடுங்கள், 100 ஆடுகளும் ஒரு வலீதா ஒரு அடிமையையும் இந்த குற்றத்திற்கு பகரமாக உரிமை விட்டு விடுகிறேன், மகனை மன்னியுங்கள் என்று சொன்ன அந்த அறிவாளிகள், அஹ்லுல் இல்முடையவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்துடைய சட்டம் அதுவல்ல, உங்களுடைய மகன் திருமணம் முடிக்காதவர், அவருக்கு 100 ஹத்தும் 1 வருடம் அவரை நாடு கடத்த வேண்டும். இந்த பெண்ணோ திருமணம் முடிச்சவள், அவள் கல்லடிச்சு கொலை செய்யப்பட வேண்டும் என்று அங்கே அறிஞர்கள் சொன்னார்கள். அதையும் நபியிடத்திலே தீர்ப்பாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்படி அந்த அறிஞர்கள் தீர்ப்பு சொன்னார்களா? வல்லதி நஃப்ஸி முஹம்மதின் பியதி, இந்த முஹம்மதுடைய உயிர் இந்த அல்லாஹ்விடத்திலே இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் பகரமாக 100 ஆடுகளையும் ஒரு அடிமை பெண்ணையும் கொடுக்க பார்த்தீர்கள், இது அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு முரணானது. உங்களுடைய மகனுக்கு 100 கசையடி அடிக்கப்பட வேண்டும், அதே போன்று 1 வருடம் நாடு கடத்தப்பட வேண்டும், இவளுக்கு இவருடைய மனைவிக்கு கல்லடிச்சு கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்து கிட்ட ஹதரத் உனைஸ் இருந்தார்கள். உஹ்துயா உனைஸ், உனைஸே வாருங்கள், அந்த பெண்ணிடத்திலே போய் நீங்கள் அவளை கல்லடிச்சு கொண்டு விட்டு வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சஹாபியை அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஆத்திரமூட்டக்கூடிய சமாளிக்க முடியாத விபச்சாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமாக தடுத்தார்கள். சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய காலத்தில் ஒரு ஹுதுபா செய்தார்கள். அந்த ஹுதுபாவிலே விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் கூடிவிட்டார்கள். இப்பொழுது சொன்னார்கள், பிற்காலம் ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் விபச்சாரம் அதிகரிக்கும், மக்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள். அந்த காலத்திலே இருக்கக்கூடிய வாதம் பேசக்கூடியவர்கள் சொல்வார்கள், லா நஜிது ஹத்தைனி ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் 2 குற்றம் இல்லையே, தண்டனை இல்லையே என்று கல்லடிச்சு கொள்வதை அவர்கள் மறுப்பார்கள். சொன்னார்கள், எங்களுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இருந்த குர்ஆனிலே ஒரு ஆயத் இருந்தது, அஷ்ஷைஹு வஷ்ஷைஹது இதா ஸனயா ஃபர்ஜுமுஹுமா அல்பத்தா என்ற ஆயத் அந்த காலத்துடைய குர்ஆனிலே இருந்தது. விபச்சாரம் செய்யும் முதியவர், திருமணம் ஆனவர், இவர்களை கல்லடிச்சு கொள்ளுங்கள் என்ற ஆயத் இருந்தது. கரஅனாஹா வவஐனாஹா, இந்த ஆயத்தை நாங்கள் ஓதினோம், வாழ்க்கையில் அமல் செய்தோம். அது இப்ப குர்ஆனில் ஆயத்தாக இல்லை, சட்டம் இருக்கிறது. மக்கள் நினைக்கிறார்கள், இப்பொழுது ஹத்துகள் இல்லையே, ஒரு காலம் இருந்தது, ஹத்துகள் நிறைவேற்றப்படும். இப்பொழுது அந்த பாவத்திலே கணக்கெடுக்கப்படாமல் மக்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு லேசான பாவம் என்று நினைக்கிறார்கள். நபியுடைய காலத்திலே இருந்து தௌபாவை வேண்டி வந்தவர்களுக்கு கூட அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்க தீனுடைய சட்டத்தின் அடிப்படையில் நபி அவர்கள் கல்லடிச்சு கொள்வதை அங்கே நிறைவேற்றினார்கள் என்றால், நானும் நீங்களும் எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் கல்லடிச்சு கொல்லப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்? இல்லை என்பீர்களா? மறுப்பீர்களா?
இல்ல பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அளவுக்கு விபச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை மிக பயங்கரமான தண்டனை. புகாரில இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். கனவிலே 2 மலக்குமார்கள் என்னை அழைத்துக் கொண்டு போனார்கள். அது ஒரு குழியான இடம், ஒரு பள்ளத்தாக்கு. அதனை எட்டி பார்க்குமாறு எனக்கு சொன்னார்கள். நான் அந்த பள்ளத்தாக்கை, குழியை கண்ணால் பார்த்தேன். அங்கே ஒரு தண்ணூர் அடுப்பு போன்ற ஒன்று இருந்தது. அதனுடைய மேல் பகுதி மிகவும் சிறியதாகவும் அதனுடைய கீழ்ப்பகுதி மிக விசாலமானதாக அகலமாக இருந்தது. அங்கே கீழே நெருப்பு, நரகத்துடைய நெருப்பு மூட்டப்பட்டு கொண்டிருந்தது. அங்கே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக அவர்கள் அங்கே பத்த வைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். மேலே கீழே செல்ல முடியாது, நெருப்பு கிடந்து மேலே அவர்கள் வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த மேலிருக்கும் பகுதியால் வர முடியாது, அது ஒரு சின்ன இடம். எனவே இவர்கள் இப்படியாக அதாபு செய்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவ்வளவு பயங்கரமான அதாபு யாருக்கு? இவர்கள் தான் ஜுனாத்துகள், உலகத்திலே விபச்சாரம் செய்து தௌபா இல்லாமல் மரணித்தவர்கள். தௌபா இல்லாமல் மரணித்தவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான வாலிபர்களே, வாலிப பெண்களே, பயமுறுத்த சொல்லல்ல, குர்ஆன்ல வரக்கூடிய செய்தியை சொல்கிறேன். திருமணம் முடிக்க இருக்கக்கூடிய யுவதி பெண்களே, வாலிபர்களே, நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்னால் தௌபா செய்து மீளவில்லை என்றால், அதற்கான குற்றத்தை, ஹத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளவில்லை என்றால், உங்களுடைய திருமண வாழ்க்கையை நிச்சயம் பாதிக்கும். குர்ஆனுடைய பயங்கரமான 2 ஆயத் இமாம் ஃபக்ருர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்திற்கு தெளிவாக சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் விபச்சாரம் செய்கிறாரோ, விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணும் பெண்ணும் அவளை போன்ற விபச்சாரம் செய்த ஒருவனைத்தான் திருமணம் முடிப்பார். அஸ்ஸா லா யன்கிஹு ஸானி சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒரு விபச்சாரன் ஒரு விபச்சாரியை தான் திருமணம் முடிப்பாள். இது அல்லாஹ்வுடைய நியதி. இமாம் ஃபக்ருர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யாருடைய வாழ்க்கையில் இந்த பாவம் நடக்குமோ, இவர் முழு உலகத்திற்கு போய் பொன் தேடினாலும் அதே பாவம் செய்த ஒரு பெண்ணை தான் அல்லாஹ் அவளுக்கு மனைவியாக கொடுப்பாள். சில வேளை இப்படி நடந்திருக்கும், இவர் பாவம் செய்தவர், கிடைத்திருக்கும் மனைவி நல்லொரு மனைவி. குர்ஆன் ஆயத்து பொய்யாகுமா? இமாம் ஃபக்ருர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஆயத் பொய்யாகாது. அப்படி நல்ல ஒரு பெண் கிடைத்தால் அவள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு விபச்சாரம் செய்யும் உணர்வை பெற்றிருப்பாள். அப்படியான ஒரு பெண்ணையாவது அல்லாஹ் அவளுக்கு கொடுப்பான். இது குர்ஆனுடைய ஆயத். தௌபா செய்யல்ல, பாவத்தை மறைத்தீங்க, வாழ்க்கை மண்ணாகிவிடும். எத்தனையோ பேர் 2 கிழமை வாழ்க்கை, 2 மாதம் வாழ்க்கை, 18-20 வயதில் எத்தனையோ பெண்கள் தலாக். வாழ்க்கையை பாதிக்கும், குழந்தையை பாதிக்கும். அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் இந்த விபச்சாரம். இதை சமூகத்தில் கண்டவர்கள், தெரிந்தவர்கள், இதிலே எனக்கு என்ன ஈடுபாடு இருக்கிறது, நான் என் தலையை போட வேண்டும் என்று மௌனித்தால், குர்ஆன் சொல்லுது விபச்சாரம், ஹதீஸ் சொல்லுது விபச்சாரம் செய்யும் இடங்கள் நிலநடுக்க ஏற்படும், பூமி அதிர்ச்சி ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். இப்னு அபி துனியாவுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, மர்ஃபூஆன ரிவாயத். 2 பேர்கள் வந்தார்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில். வந்து சொன்னார்கள், ஆயிஷா, மா ஹிய ஸில்ஸால், நிலநடுக்கம் என்றால் என்ன? இந்த கேள்வியை இப்ப கேட்டு பாருங்க. இந்த கேள்வியை அறிஞர்களிடத்தில் கேளுங்க. இல்ல பூமியில் அதிர்வு கூடிட்டு ஆஸ்திரேலியாவுடைய பூமியும் நேபாளுடைய பூமியிலையும் அந்த தட்டுகள் ஒன்றோடொன்று உரச பூமி அதிர்ச்சி வருகிறது என்று விஞ்ஞான கருத்தை சொல்லுவாங்க. ஹதரத் ஆயிஷாவுக்கு விஞ்ஞானம் தெரியாமல் அல்ல, குர்ஆன் ஹதீஸுடைய நிழலுக்கு கீழால் உரசி பார்த்தாங்க. கேட்டார்கள், எதனால் நிலநடுக்கம் ஏற்படுகிறது? சொன்னார்கள், 3 பாவங்கள் நடந்து
அந்த பாவம் நடக்கும் பொழுதும் அதனை தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள் மௌனித்தால், அது ஒரு ஹலாலான காரியம் போன்று செய்யப்பட்டால், இதஸ்தபாஹு ஸினா, மக்கள் விபச்சாரத்தை ஹலால் என்று செய்ய ஆரம்பிப்பார்கள். பல கோணங்களில் பல முறைகளில் விபச்சாரம் நடக்கும். அல்லாஹ் பூமியை பார்த்து யகாருல்லாஹ், விபச்சாரம் நடக்கும் பொழுது அல்லாஹ் ரோஷப்படுறானாம். ரோஷப்பட்டு பூமிக்கு சொல்றானாம், யா அர்து தஸல்ஸலி பிஹிம், ஏ பூமியே நீ இவர்களை உசிப்பு விடு, குலுக்கி விடு என்று அல்லாஹ் பூமிக்கு சொல்கிறான். இப்பொழுது பூமி நடுங்க ஆரம்பிக்கிறது. அந்த நடுக்கம்தான் பூமி அதிர்ச்சி என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். எங்களுக்கு தெரியாதா எந்த இடத்துல என்ன பாவம் நடக்குது? எவ்வளவு பெரிய விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. வியாபாரம் நடக்குது, விபச்சாரத்தின் வியாபாரம் நடக்குது. முஸ்லிமாக பிறந்து சரியான முறையில் திருமணம் செய்து தன்னுடைய மனைவியை கூட்டி கொடுக்கும் நிகழ்வு சமூகத்தில் இல்லை என்று அடித்து சொன்னால் தலையை குனிய வைக்கலாம், நீங்கள் மறுக்கலாம். விபச்சாரம் நடக்குது. திருமணம் முடித்தவர்கள், குழந்தைகளை பெற்றவர்கள், பேரப்புள்ளையை கண்டவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள். கடைக்கு கடை வியாபாரம் நடப்பது போன்று. நஅூது பில்லாஹ், விபச்சாரம் என்பதே ஒரு பாவம். விபச்சாரை கூட்டி கொடுக்கும் இடங்களும் இல்லாமல் இல்லை, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கணம் யோசித்து பாருங்கள். படிப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம், குழந்தைக்கு இந்த அறிவை கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுக்கிறோம். கற்புக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடியவர்களை அழைத்து வாருங்கள். 15 வயது, 16 வயது, 8 வயது சிறுமிகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். சமூகத்தில் மறைக்கப்பட்ட பாவமாக சமாளிக்க முன்னால் வந்து நிற்கிறான். அவன் அறிவாளி அல்ல, அறிவிலி, மடத்தனத்தால் மூடப்பட்டவன். சமாளிக்கிறான் பாவத்தை. ஏன்? தன்னுடைய ஸ்தாபனத்திற்கு அது ஒரு கேவலத்தை ஏற்படுத்தும். மறைச்சி போடுறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாவம் ஆமானால், பொதுவானால் பூமி நடுங்க ஆரம்பிக்கும். நல்லவர்களும் சேர்ந்து உள்ளே போக வேண்டி வரும். நிலநடுக்கம் வருவது பொதுவாக. அல்லாஹ்வுடைய பெரிய தண்டனைகள் ஆளை குறித்து வராது, சமூகத்தையே தாக்கும். இது ஆக பயங்கரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையிலே களுத்துறை மாவட்டத்திலே 1987 ஆண்டு, அதாவது ஜெர்மனி அல்லது ஒரு வேறொரு நாட்டிலிருந்து வந்த முதலாவது எய்ட்ஸ் நோயாளி கண்டுபிடிக்கப்பட்டார். 1987 ஆண்டு இலங்கையில் களுத்துறை மாவட்டத்தில் நைஜீரியாவில் இருந்து வந்த ஒரு தொழிலர் 1997 ஆண்டு 87 97 ஆண்டு 76 எய்ட்ஸ் நோயாளிகள், அதிலே 61 பேர் மரணித்தார்கள். 2012 1597 எய்ட்ஸ் நோயாளிகள். முழு உலகத்திலேயும் இப்பொழுது 3,80,00,000 எய்ட்ஸ் நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாவம் செய்தவர்கள் உடம்பு ரீதியாக பாதிக்கப்படுவார்கள். உலமாக்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள், மரணத்திற்கு முன்னால் அந்த பாவம் செய்தவரை அல்லாஹ் சமூகத்துக்கு காட்டிக் கொடுப்பான். ரகசியமாக அந்த பாவங்கள் நடந்தால், திருமணத்திற்கு முன்னால் தௌபாவை செய்தால் திருமண வாழ்க்கையை அல்லாஹ் பாதுகாப்பான். இல்ல, ஆக பயங்கரம். சமூகத்திலிருந்து இது ஒழிக்கப்பட வேண்டும். பெண்களுடைய நடமாட்டம், பெண்களுடைய ஆண்களோடு ரகசியமான முறையில் உள்ள தொடர்பு, இரவு நேரங்களை பயன்படுத்தி பாவம் செய்வது, பெற்றோர்கள் இதனை அவதானிக்க வேண்டும் என்பதை மிக மிக ஆத்திரத்தோடு கவலையோடு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஊருடைய அந்தஸ்தும் மரியாதையும் பாதுகாக்கப்பட வேண்டுமா? அது நிச்சயமாக
எனக்கும் பொறுப்பு தான். மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், பாடசாலை ஆசிரியர்கள், ஊரில் இருக்கும் மூத்தவர்கள் எல்லோரும் இதனை தேடுங்கள். இதனை ஊரில் இருந்து எப்படியாவது நிறுத்த முயற்சி செய்யுங்கள். இதிலே யாரும் சமாளிக்க வேண்டாம், அல்லது அப்படியான ஒன்று இல்லை என்று மறுக்க வேண்டாம். தாராளமாக நடந்து கொண்டிருக்கிறது, ரகசியமாக நடக்குது. இதற்கு நிறைய பேர் துணை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாவத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் மன்னித்தருள்வாராக.